Taste the Milky Mist ice cream. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ மேம் வந்து அவங்க மேரேஜ் போட்டிருப்பாங்க. நான் வாங்கினதுல ஹை பட்ஜெட். எவ்வளோ மேம்? இது 48,000. இது 48,000. எஸ். ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ல இருக்கிற பட்டு புடவை கொடுங்க, பாட்டிங்கெல்லாம் கட்டுவாங்கல்ல அது கொடுங்கன்னு கேட்டேன். அவர் யாருக்குமா அவங்க பாட்டிக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு கேட்டார். எனக்கு தான். போட்டு 2 சாரி கூட எடுக்கல. இதை வாங்கினா அப்படியே பில் போட்டேன். எல்லாம் ஆப்வியஸ்லி ஒரு 2-3 டைம்ஸ் கட்டிட்டு தான் நான் வந்து ட்ரை கிளீனிங் தான் கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா பட்டுமே ட்ரை கிளீனிங் தான். இந்த டெம்பிள் டைப் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே கொடுத்து கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உட்காந்து மணியை வச்சு கட்டிங் பிளேடை வச்சு உருட்டிட்டு செஞ்சுட்டு போட்டு பார்த்தா நான் அப்பா இல்லை என்ன டைம் சந்தோஷம். நம்ம போட்டிருக்க மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டேன். புதினா எடுக்கிறோம் அப்படின்னா லிவர் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிவர் கிளியராக இருந்தாலே ஃபேஸ் கிளியர் ஆகும். பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி ஷாம்பு மட்டும் தான் நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். ஆயிலுங்கிறது நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. ஒர்க் அவுட் பண்ணுங்க, சுகர் கட் பண்ணுங்க. இது ஃபிட்னஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா பெருசாக வெயிட் லாஸ் எல்லாம் நான் பண்ணலை. என்னோட பாடி நான் டோனிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரினரா பயங்கரமா வந்து இந்த சாரீஸ்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? சேலையும் ரவிக்கையும்ல நாங்க பார்க்காத இது எப்படி இவங்க கியூரேட் பண்றாங்க அப்படிலாம் இருக்கு. பட் அதை தாண்டி உங்களோட ஃபேவரட் சாரீஸ்னு சிலது இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இப்போ நான் வந்து இந்த சாரி சொல்லணும்னா இந்த சாரி வந்து நான் வாங்கினதுல ஹை பட்ஜெட். எவ்வளோ மேம்? இது 48,000. இது 48,000. எஸ். 4,000 3,000 ஒரு சாரி பட்டு சாரி வாங்கினாலும் அப்படி யோசிப்பேன் வாங்கலாமா வேணுமான்னு. ஏன்னா பட்டு சாரி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ மேம் வந்து அவங்க மேரேஜ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அதே மாதிரி இது இருக்குன்றதுனால இந்த பட்டு சாரி வேணும்னு அந்த ரேட்ல நான் வந்து வாங்கினது. அது அவங்க போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டு சாரி வந்து வாங்கினது. ஆனால் வந்து போட்டது நம்ம ஒரு டைம் தான். ஒரு வாட்டி தான் போட்டிங்களா? ஆமா. இந்த சாரியில ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெடிஷ்னல் டச் இருக்கும். இதுலேயுமே இந்த பார்டர் பாருங்க, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நான் சூஸ் பண்ணேன். ஒன்றுமே வேண்டாம், சின்னதாக ஒரு செயின், ஒரு அழகான ஒரு பொட்டு, ஒரு ஜிம்கி போட்டிங்கனாலே கம்ப்ளீட் ஆகிடும். மேக்கப் எல்லாம் வேண்டாம். ஸோ இது கூட பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூரை புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இது நான் வந்து ஆக்சுவலி நம்ம வீட்டோட கிரக பிரவேசத்துக்காக வாங்கினேன். இதுவுமே பட்டு தான். என்னம்மா கல்யாணம் பண்ண போகிற மாதிரி சாரி வாங்கியிருக்க கிரக பிரவேசத்துக்கு? இல்லை எனக்கு இதை பிடிக்கும் இந்த மாதிரின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்கட்டும்னு கூரை புடவையே நான் வந்து வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு பண்ணது. ஸோ இதுலையுமே அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டச், அந்த மாங்காய் இருக்குல்ல, இது போட்டா அழகே வந்து ஒரு மாதிரி ஒரு அழகு. அந்த அழகை வந்து சொல்லவே முடியாது. இதுவுமே ரீசெண்டா இப்ப நிறைய போட்டோஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வாங்கிட்டேன். கலரு வாங்கும் போது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இதுவுமே நான் போய் பார்த்தோன்னே ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ல இருக்கிற பட்டு புடவை கொடுங்க, பாட்டிங்கெல்லாம் கட்டுவாங்கல்ல அது கொடுங்கன்னு கேட்டேன். ஏன் அவர் யாருக்குமா அவங்க பாட்டிக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு கேட்டார். எனக்கு தான். ஏமா அதை கேட்குறீங்க, நீங்க அதை எடுங்க அப்படின்னு எடுத்து போட்டு 2 சாரி கூட எடுக்கல. இதை வாங்கினா அப்படியே பில் போட்டேன். இது கலர் எடுத்தாங்க, மேலே வச்சாங்க, பார்டர் பார்த்தேன், ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் இது லாஸ்ட் வீக் நான் கட்டி இந்த சீரியலில் போட்டிருந்தேன். ஆமா, கேட்காத ஆளே கிடையாது. இந்த சாரி எங்க வாங்கினீங்க? இது வந்து குமரன்ல வாங்கினேன். எவ்வளவு ஆச்சு இது? 7,500. இந்த கலருக்கே கொடுக்கலாம்ல? தாராளமா. பியூட்டிஃபுல் கலர். வெயிட்டுமே இருக்காது, நீங்க தொட்டு பாருங்க. ஆமா, என்னங்க கையில் மிதக்கும் கனவாணி அதே மாதிரி. இப்போ ரீசெண்டா சொன்ன மாதிரி இது பாருங்க, இந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுக்காகவே இது நம்ம பிராண்டோடது சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சிவன் பார்வதியோடது. ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சிவனோட தீவிர ஒரு இப்போ அவங்களோட கதையெல்லாம் கேட்போம்ல. சிவன் வந்து பார்வதிக்காக எப்படி வந்து கல்யாணம் பண்ணாரு, சதி தேவியை வந்து எப்படி அவர் லவ் பண்ணாரு, சிவன் வந்து சதி தேவிக்காக எவ்வளோ வந்து அவர் லவ் அப்படியெல்லாம் காட்டுறதெல்லாம் நிறைய படிச்சு கதையெல்லாம் பார்த்து ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அவர் மேல. பிரதோஷத்துக்காக சிவராத்திரிக்காக போடணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணதான் இந்த சாரி. இது எப்படி இது வந்து ஹேண்ட் பெயிண்டடா இல்ல பிரிண்டா? இது வந்து பிரிண்ட், இந்த அவுட்லைன் மட்டும் எம்ப்ராய்டரி பண்ணிட்டேன். ஓகே. சோ இது எப்படி மெயின்டைன் பண்ணனும்? இது நார்மல் தான், எல்லாமே நார்மல். நம்ம ஒரு சாரி நார்மலா எப்படி நார்மல் சாரி சொல்றேன் நான். ஓகே. அந்த மாதிரி ஹேண்டில் கேர் பண்ணாலே இது போதும். சாமி போடுறதுனால நம்ம ஒரு வாட்டி போடாம வாஷ் பண்ணாம எடுத்து வைக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம கோவிலுக்கு தான் போட்டு போவோம்.
ஸோ அப்போ வாஷ் பண்ணாத ஒரு ட்ரெஸ் நம்ம கோவிலுக்கு போட்டு போக மாட்டோம் இல்லையா, அதுக்காக இதை வாஷ் பண்ணி போடணும் இதெல்லாம் யோசிச்சு தான் மெட்டீரியல் வந்து அதே மாதிரி இதோட கலரெல்லாம் போகக்கூடாதுங்கிறதுனால தான் இதெல்லாம் பார்த்து நான் வந்து பிரிண்ட் பண்ணால் கலர் எப்படி போகுமா போகாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கேன். கலர் வந்து மேல போகும், எஸ் எஸ் அந்த லீக் ஆகுமா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, கலர் மிக்ஸ் ஆகுறதெல்லாம், அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது அதுவும் இல்லாமல் நான் நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் நான் இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் நான் ஒரு சாரி எனக்காக யூஸ்க்காக எடுத்துருவேன். எடுத்து ஒரு வாட்டி அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போட்டுருவேன். ஓகே, அதை வாஷ் பண்ணி பார்ப்பேன் அந்த துணி வந்து ஷ்ரிங்க் ஆகுதா, கலர் சேஞ்ச் ஆகுதா, இதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லை இப்போ நான் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணதில் ஏதாவது வெளியே ரொம்ப வாஷ் பண்ணால் போயிடுதா, இதெல்லாம் செக் பண்ணேன். பிகாஸ் நான் ரொம்ப சாரி ஒரு ஆள்னால இதுக்கு முன்னாடி நான் வாங்கின நிறைய காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு வாஷ் பண்ணதுலேயே. ஓகே, ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே அதெல்லாம் போய் அந்த அந்த அதுக்கான பைசா வந்து வேஸ்ட்டாக போகிறத நான் பார்த்துட்டேன். ஸோ நான் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டியை கொடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நானே செக் பண்ணி வாஷ் பண்ணி பார்த்துட்டு கையில் வாஷ் பண்ணால் கலர் போதா இல்லை மிஷினில் போட்டால் அது ஓகே இருக்கான்லாம் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா சாரீஸ்லையுமே அப்படி நான் செக் பண்ணி தான் எல்லாமே சேல் பண்ணேன். பட்டு சாரி எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பட்டுலாம் ஆப்வியஸ்லி ஒரு 2-3 டைம்ஸ் கட்டிட்டு தான் நான் வந்து ட்ரை கிளீனிங் தான் கொடுப்பேன். நான் போகிற இடங்கள் பொறுத்து, இப்போ இங்கே அழுக்காகாது ஒரு இடம் போகிறேன்னா அப்படியே போயிட்டு வந்து உட்காந்துடுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது 2 டைம் போடலாமா 3 டைம் போடலாமான்னு தெரிஞ்சுப்பேன். இது அழுக்காய்க்க வாய்ப்பே கிடையாது, அப்போ 3 டைம் போடலாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளீன் கொடுத்துக்கலான்னு. ஸோ மோஸ்ட்லி எல்லா பட்டுமே ட்ரை கிளீனிங் தான். இது வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எல்லாரும் இந்த வந்து சில்வர் ஜரி மாதிரி கலரில் வந்து போடுறாங்களே, நம்மளும் அதை போட்டு பார்க்கலான்னு சொல்லி வாங்கினேன். இது சாஃப்ட் சில்க் தான் இது. ஓகே, ஸோ கலர் வந்து சரி இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த பிங்க்கில் இந்த 2 காம்போ எப்பவுமே அழகு, பிங்க் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப அழகு. சரி இதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சதுல கொஞ்சம் இது சொல்லுவாங்கள்ல, பிடிச்சதுல கொஞ்சம் தானே பிடிக்காத மாதிரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணலான்ற மாதிரி தான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம ஜுவல்லரி எல்லாம் ரொம்பவே வந்து கவனிச்சு எடுப்போம். இப்போ நீங்கள் போட்டிருக்க கம்பல் கூட வந்து சில்வர் அண்ட் கோல்டு மிக்ஸ், கரெக்ட், டெம்பிள் ஜுவல்லரி. அது ஏன் அந்த கலர் போட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் மங்களகிரி சாரி, இது ஓகே காட்டன். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு எல்லோ கலர் நூலில் தான் இருக்குது, ஜரி எல்லாம் கிடையாது, நூல் தான் இது. ஸோ இதில் போடும்போது நான் வந்து ஆக்சிடைஸ் போட்டால் நல்லா இருக்காது, கோல்டு கலர் அப்படிங்கிறதுனால. ஸோ கோல்டு மிக்ஸ் ஆகணும். அப்போ அதே டைமில் இது வந்து காட்டன் சாரி, ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து பட்டு மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால நான் வந்து ஆக்சிடைஸும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இதை வந்து இது கூட சூஸ் பண்ணி போட்டது. அந்த மாதிரி ஒரு சாரி மெட்டீரியலுக்கும் அந்த பார்டருக்கும் வந்து சூஸ் பண்ணி தான் இந்த கலர் போட்டிருக்கேன். டெம்பிள் ஜுவல்லரிலாம் நிறைய வச்சுருக்கீங்களே, அதுக்கு ஒரு அடிக்ஷன்னே சொல்லலாம். இந்த டெம்பிள் டைப்பில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே கொடுங்க அந்த அது எனக்கு சொன்ன மாதிரி இந்த சந்திரமுகியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திடீர்னு மாறுவாங்களே, அந்த மாதிரி எடுத்தோடனே அப்படின்ற மாதிரி நான் டக்குன்னு மனசை வந்து இறங்கிடுவேன், வாங்கிடலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரிக்கு போடுற மாதிரி, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லக்ஷ்மி இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து குவாலிட்டியோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் சூஸ் பண்ணி வாங்குறது, ரொம்ப நார்மல் குவாலிட்டி இல்லாமல். இது ஃபினிஷிங்கே கோல்டோட ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து இதெல்லாம் போட்டால் ரொம்ப அப்படியே பக்காவாக இருக்கும். இன்னும் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மெரூன் சாரிக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுக்கும் இதுவும் போட்டால் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சாட்டர்டேலாம் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னா அதை எடுத்து போட்டுப்பேன். இன்னைக்கு வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு போகும்போது அந்த லக்ஷ்மி போட்டுப்பேன். பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னா இது. ஸோ அங்கேருந்து போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம எப்படி ஒரு கட்சியை சார்ந்தா அந்தந்த கட்சி கொடி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது இது சரி நான் அவங்களோட மேட்சாக வந்துட்டேன், உங்களுக்கு மாதிரி தான் போட்டு வந்திருக்கேன்ற மாதிரி அதை போட்டு கிளம்பும் போதே ஒரு ஃபீல் வந்து பயங்கரமாக பாசிட்டிவாகிடும். நான் ரெடியாகி கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு, பாசிட்டிவிட்டி. அது போகும்போதே எனக்கு வந்துடும். பிகாஸ் நான் எல்லாம் கழுத்துல காதலாம் கூட கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட கம்மல் இதுவுமே மேட்சிங் கம்மல். ஃபர்ஸ்ட் இப்போ நான் காமிச்ச கெம்ப் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்ததா, இது வந்து கொஞ்சம் ஜிம்கியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. வாவ், இது கழுத்துல மட்டும் போட்டா போதுமே. அதான் சொல்ற, கழுத்துல எதுவுமே இல்லாம ஒன்லி இந்த ஜிமிக்கி மட்டும் போட்டாலே இங்க இருக்கிறது ஃபில் ஆயிடும். ஆமா, ஸோ அதனால தான் இது குட்டியாக இருக்குது. ஒரே ஜிம்கி மட்டும் கழுத்தில் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இருக்கக்கூடாதுன்னு. இது ஆக்சுவலி நான் எப்படின்னா இது நானே வந்து ரெடி பண்ண சொன்னேன் எப்படின்னு. இது பேட்டர்ன் வந்து நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் ரெடி பண்ணி இதை மட்டும் நான் லாக் மட்டும் பண்ணி கொடுக்க சொன்னேன் இந்த ஏரியாவில். ஸோ இருக்கிற ஒரு இதில் சின்ன ஒரு எனக்கு ஒரு கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உட்காந்து மணியை வச்சு கட்டிங் பிளேடை வச்சு உருட்டிட்டு செஞ்சுட்டு ஷூட்டிங்கில் அதுவும் பண்ணுவேன். போட்டு பார்த்தா நான் அப்பா, ஏன்னா அதில் என்ன தெரியுமா சந்தோஷம்,
நம்ம போட்டிருக்க மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டேன். 10 பேரை ஒரே மாதிரி போடாமல் நான் தனியாக போட்டிருக்கேங்கிறது தான். ஸோ நான் இதுலேயுமே நம்ம சாரி அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சேலம் ரவிக்கமில் இருக்கிற சாரி மார்க்கெட்டில் நீங்கள் வேறு யார்கிட்டேயும் அதே சின்ன விலை மெட்டீரியலாக இருந்தாலும் அதே மாதிரி மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களோட ப்ரைஸிங் வந்து எப்படி பண்றீங்க மேம் சொல்லுங்க? 1500 ஸ்டார்டிங்லேருந்து தான் வச்சுருக்கேன். 1499 ஸ்டார்ட் பண்ணி நம்ம மக்களை ரீச் பண்ணணும், எல்லாருக்குமே அதை ஃபஸ்ட்டு போய் நான் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த விலை சாரி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து மாறி வந்திருக்கேன். ஸோ நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கும்போது ஒரு சாரி 500 ரூபாய் கொடுத்து வாங்கணுமான்லாம் நினச்ச டைம் மாதிரி கொஞ்சம் மாறி வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது நல்ல குவாலிட்டியில் நல்ல பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் மார்க்கெட்டில் ரெகுலராக இல்லாத ஒரு விஷயம் வேணும்னா அப்போ அது ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து வச்சா மட்டும்தான் எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகும். அதுக்கும் கம்மி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த லேஸு அதெல்லாம் இல்லாமல் பண்ணும்போது நல்லா இருக்காது, ரொம்ப நார்மல் பேட்டர்னாக இருக்கும். என்னோட ஐடென்டிட்டின்னு பார்த்தா சேலம் ரவிக்கமோட சிக்னேச்சர்னா லேஸ் வித் மல்டி பேட்டர்ன் மெட்டீரியல்ஸில் வர சாரீஸ் தான். ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மூவிஸாக இருக்கட்டும் சீரியல்ஸாக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றப்போ கான்ஸ்டண்ட்டாக மேக்கப்பு லைட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லெவல் ஆஃப் டேமேஜ் வந்து ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. உங்கள் ஸ்கின் கேர் வந்து எப்படி பண்ணுறீங்க, என்ன ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? டிப்பெல்லாம் சொல்லணும்னா அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதுதான் எல்லாம் சொல்லுவாங்க. மஞ்சள் அதை கலக்கி நானுமே ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாலில் மஞ்சள் கலக்கி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா பிரைட்னஸ் இருக்கும், அந்த டைமுக்கு இருக்கும். பட் அந்த பாலில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகி அது வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போக போக அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து நம்மளோட மேபி நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அது போடும்போது சைட் எஃபெக்ட் ஆகி அப்போ தான் நம்மளுக்கு ஆக்னிஸ் ஃபார்ம் ஆகும்போது ஜாஸ்தியாக இந்த கொமடைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வரதுக்கான ரீசன் நம்ம மேக்கப் வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் தான் அதெல்லாம் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஒரு ஸ்கின் கேர் அப்படின்னா கரெக்டான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட அவங்க அட்வைஸோட நமக்கு என்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். இப்போ என்னோட ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா ரெண்டா ராஜன் மேம் தான். ஸோ கம்ப்ளீட்டாக என்னோட சன்ஸ்க்ரீம் என்னென்ன போடுறேன், என்னோட நைட் க்ரீம் என்னென்ன போடுறேன், அது மட்டும்தான் அவங்களுடைய ஃபாலோயிங்கே. நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக இருப்பீங்க. இதை மெயின்டைன் பண்ணி செட் ஆகலாம், நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சுகர் கட் பண்ணுங்கள். இது என்னோட ஸ்கின் கேருக்குன்னா என்னோட சன்ஸ்க்ரீம் ரெகுலராக இருக்கும், என்னோட நைட் க்ரீம் ரெகுலராக இருக்கும். ஸோ வீக்லி நான் என்ன பண்ணணுமோ அவங்க கொடுக்குற அந்த பீலிங்கோட அந்த க்ரீம் வீக்லி ஒன்ஸ் ஒரு பீலிங்கோட க்ரீம் இருக்கும், போட்டால் நம்ம வாஷ் பண்ணால் அந்த வீக்கு ஃபுல்லாக என்னெல்லாம் டர்ட் ஸ்கின் இருக்குமோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் வந்து நமக்கு கொலாஜன் தேவைப்பட்டால் கொலாஜன் அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுக்கலாம். அது தவிர நம்ம நார்மல் ஃபுட்டில் என்ன எடுத்துக்கலாங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் மார்னிங் எடுக்கிற அந்த கேரட் பீட்ரூட் போட்டு இருக்கிற ஒரு ஏபிசி ஜூஸ் ரெகுலராக இருக்காது. அது ரெகுலராக ஆகும்போது என்னென்னா நம்மளோட பிளட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வரும். எதுவுமே ஒரு சில விஷயங்கள் நல்லா வரும்னு கண்டினியூவாகவோ அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அதோட சைட் எஃபெக்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நான் பார்த்தேன், நிறையா ஆள் வந்து ஏபிசி ஜூஸ் எடுத்தால் பலப்பழம் ஆகிடும். அப்படிலாம் நம்ம எல்லாரும் நம்ம பிறந்த கலர்லேருந்து பெருசாலாம் மாற மாட்டோம். அதுலேருந்து ஒரு சின்ன ஷைனிங் இருக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர பெருசாக மாற மாட்டோம். ஸோ அந்த ஹெல்த்தி தான் வேணும் எல்லாருக்குமே. இப்போ எல்லாரும் கேட்டால் நீங்கள் கலராகமா கேட்டால் இல்லை எனக்கு பிம்பிள் இல்லாத ஸ்கின் இருந்தால் போதும் தான் நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றணும்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்து ரொம்ப கண்டினியூவாக இருக்கக்கூடாது. இப்போ வீக்லி ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறேன். ஏபிசி ஜூஸ் ஒரு நாள் எடுத்தால் மறுநாள் வந்து வேறு ஏதாவது ஜூஸ் புதினா எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட வந்து லிவர் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிவர் கிளியராக இருந்தாலே ஃபேஸ் கிளியர் ஆகும். லிவர் வந்து எப்போ வந்து அதுக்குள்ளே அழுக்கு ஜாஸ்தி சேர ஆரம்பிக்குதோ நம்மளோட ஆக்னிஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறது அதனால தான் மெயினாக. ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் ஏபிசிடி எடுத்தால் மறுநாள் வந்து புதினா, அதுக்கு மறுநாள் வந்து கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா மார்னிங் எவ்ரி மார்னிங் நம்ம வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் காஃபி டீக்கு பதிலாக. ரெகுலராக பண்ணாலே அன்றைக்கான பசி நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ புதினா எடுக்கும்போது வயிறு க்ளீனானா கொஞ்சம் பசிக்கு தோணும். அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எப்படி இருக்கணும், ரொம்ப ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி இல்லாமல், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லாமல், ரைஸ் நம்ம நார்மலாக எடுக்கிறத எடுத்துகிட்டு ஆயில் கம்மியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாலே இதே ஹெல்தி. இது மாற 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 என்ன ஆகும், ஸ்கின் மாறும். ஸோ குடிக்கிற டீயில் இருக்கிற சுகரை கம்மி பண்ணணும். இதெல்லாம் மாறினா தன்னால் இதெல்லாம் மாறிடும். இதுக்கப்புறமா தான் நம்ம மேலே போடுற க்ரீமு, மேலே யூஸ் பண்ணுற எல்லாமே இது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதோட எஃபெக்ட்டு நமக்கு தெரியும். இல்லை இதை மட்டும் போட்டு இது தப்பாக பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு மேக்கப் ருட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களோட மேக்கப் ருட்டீன் எப்படி இருக்கும்? என்னோட மேக்கப் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்து நான் குளிச்ச அப்புறமா சன்ஸ்க்ரீம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் மேக்கப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் மேலே தான் எந்த ப்ராடக்டாக தான் நான் அப்ளை பண்ணுவேன். என்னோடது ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான். ஸோ ட்ரை ஃபீல் வந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன் பிஃபோர் நான் லைட்டாக மாய்ஸ்சரைசர் போடுவேன். இல்லைனா சன்ஸ்க்ரீம் அண்ட் மேக்கப் ரிமூவிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து ஆயில் தான். எனக்கு ரொம்ப ஆயில் ரிமூவ் பண்ணால் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகும். ஏன்னா கண்ணில் போடும்போது
ஆயில் போனால் ஓகே, மற்ற கெமிக்கல்ஸ் போகிறத விட இது பெட்டராக இருக்கும்னு தோணும். பட் ஆயில் ஃபேஸில் பட என்னென்னா அது ஆயில் ஜாஸ்தியாக ஆக்னிஸ் ஃபார்ம் ஆகுது நான் பார்த்தேன். ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வேண்டாம், நீங்கள் வந்து மேக்கப் ப்ரிமோர் ப்ராப்பராக ஒரு நல்ல பிராண்டில் கொடுத்தா அது யூஸ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஓகேயா இருக்குது. ஸோ கண்ணில் மட்டும் புருவத்தில் மட்டும் லைட்டாக ஆயில் எடுத்து இப்படி தான் போடுவேன். என்னோடய லேஷஸில் இப்படி போட்டு பண்ண மாட்டேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டு இப்படி, ஏன்னா ரொம்ப பண்ணால் வந்துடும் வெளியேன்னு சொல்லி லைட்டாக இப்படி மட்டும் தான் பண்ணுவேன். அதேமாதிரி ஐப்ரோவில் போடும்போது இப்படி ஒரு 4 வாட்டி பண்ணனா அப்படியே டிஷ்யூ பண்ணால் வந்துடும். ஸோ ஆயில் இங்கே மட்டும் யூஸ் பண்ணுவேன், மற்ற இடத்துக்கு எல்லாமே நான் வந்து மேக்கப் ரிமூவர் தான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் கேர் வந்து ஒரு பயங்கர கன்சர்னாக போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு. முடி கொட்டுறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஸ்ட்ரெஸ் ஆனால் அகைன் முடி கொட்டுது. ஸோ நீங்கள் உங்கள் ஹேர் கேர் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேர் கேர் அதே மாதிரி 2 days ஒன் ஷாம்பு, டெய்லியெல்லாம் ஷாம்பு இருக்காது. டெய்லி ஷாம்பு எப்போ இருக்கும் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரெயிட்னிங் ப்ராசஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீட்டிங் நான் ரொம்ப வந்து ஹேரில் வந்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா அன்னன்னைக்கு வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஸ்ப்ரே இருக்கும் அதெல்லாம் இருக்குன்றதுனால. ஷாம்பு ரொம்ப மைல்டாக இருக்கும், பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஷாம்பு மட்டும்தான் நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிவிடுவேன், அது எப்படி யூஸ் பண்ணணுமோ. அண்ட் தென் ஆயிலுங்கிறது நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி 3 years ஆச்சு. அப்படியா? ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ஆயில்னால ஹேர் க்ரோ ஆகுறதுங்கிறது கிடையாது தான், அது உண்மை. ஏன்னா நான் ஆயிலெல்லாம் வைக்கும்போது இல்லாத ஒரு விஷயம் ஆயில் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் அந்த வளரதான் செய்யுது. முடிக்காக என்ன பண்ணணும், இப்போ சொன்ன அந்த வீக்லி குடிக்கிற அந்த ஜூஸ் வந்து அதில் ஒரு நாள் நெல்லிக்காவும் இருக்கும். அந்த நெல்லிக்காய் ஏபிசி ஜூஸில் நீங்கள் சம்டைம்ஸ் ஆப்பிளுக்கு பதிலாக 2 நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம், மற்ற ஜூஸில் ஒரு நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம். வீக்லி அது 3 days நெல்லிக்காய் நம்ம சேர்த்துட்டே இருந்தாலே அது ஒரு நல்ல விஷயம். நெல்லிக்காவோட ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நடுவில் சேர்த்துக்கிறது ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரீனிங் டைம் நைட்டு அது ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்கின் மாறும். ஆக்சுவலாக அந்த ஸ்கின்ல அந்த லைட்டிங்கில் வந்து யூவியே வந்து நம்மளுக்கு லைட்டே வந்து ஸ்கின் டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணணும். தூக்கம் கம்மியாகும் போது முடி போகும், மூஞ்சி போகும், இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி எப்போ இந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறோமோ அது நல்லது. தூக்கம் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மருந்து தூக்கம். அது லிமிட்டாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். லிமிட் இல்லாமல் போனாலும் நம்மளை வந்து வேறு மாதிரி மாற்றிடும். ஸோ கரெக்டாக ஒரு 10:30 அட்லீஸ்ட் நம்ம அதை கம்ப்ளீட்டாக கண்ணை மூடி, தூக்கம் வரலன்னா கண்ணை மூடி ட்ரை பண்ணினா மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஒரு 5:30 6க்கு எழுந்துக்கிற மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணாலே இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கண்டிப்பாக முடி தான் கொட்டும், அதை நீங்கள் மாற்றாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாதவங்க யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு மருந்து சொல்லலாம், அதுக்கு யாருமே வந்து மருந்தே கிடையாது, அதுக்கு நம்ம தான் மருந்து. ஸோ அது மீறி முடி கொட்டுதுன்னா அவங்க தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியும். உங்களோட ஃபிட்னஸ் வீடியோஸ், ஸோ ஜிம் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜிம்மில் வந்து வீடியோ போட்டுடுறீங்க இல்லையா? ஸோ சொல்லுங்கள், உங்கள் ஜிம் போகிற அந்த லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பீங்களா? ஃபிட்னஸ் வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு எனக்கு. அது எதனால் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு பர்சனை பார்க்குறோம், ஒரு கல்யாணம் ஆனவங்களை பார்க்குறோம், ஆகாதவங்கள பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். ஒருத்தவங்களை ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னே அவங்களோட அப்பியரன்ஸ் பார்ப்போம், ட்ரெஸ் பார்ப்போம், அவங்க ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம டக்கு நோட் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓட ஒரு சில விஷயங்கள் அங்கேருந்து நம்மக்கிட்ட வரும். நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன், இது எனக்கு சூட் ஆகலை என் மனசு தெரியுது. சில பேருக்கு அது சூட் ஆகும் நினச்சி போட்டிருப்பாங்க, ஆனால் அது சூட் ஆகாது மற்றவங்களோட கண்ணுக்கு. அப்போ நான் மற்றவங்கள பார்த்து நல்லா இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன்? அவங்களுக்கு அது சூட் ஆகலை, அவங்க ஃபிட்டாக இல்லை, அதனால நான் அதை சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி நான் பண்ணாலும் அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேனோ அவங்க அதை நினைப்பாங்க கண்டிப்பாக. அப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ் போடணுன்னா நான் ட்ரெஸ் வந்து விதவிதமாக போடுற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன். அப்போ நான் என்னை எப்படி வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். ஸோ அதுக்காக ஆரம்பித்தது அந்த ஃபிட்னஸ்ங்கிறது. அந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா பெருசாக வெயிட் லாஸ் எல்லாம் நான் பண்ணலை. என்னோடய பாடியை நான் டோனிங் பண்ணியிருக்கேன். நான் 58க்கு மேலே லைஃப்பில் நான் வெயிட் க்ராஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மேபி அதுலேருந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 58ங்கிறது 56 வந்திருக்கேன். இப்போது அந்த 56 என்னங்கிறதுனா கொஞ்சம் அங்கே எங்கே இருக்கிற அந்த கொஞ்சம் ஜாஸ்தி கொழுப்புங்களை வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு அது கம்மி ஆயிருக்கு. பட் என்னோடய வெயிட் ட்ரைனிங்னால என்னோடய பாடி டோன் ஆயிருக்கு. இப்போ நான் டோன் பண்ணிவிட்டு நான் என்னோடய சாரி ஒன்று வியர் பண்ணி பார்த்தாலே, இப்போ நான் ஸ்லீவ்லெஸ் எந்த அளவுக்கு போட பிடிக்கலன்னு நினச்சி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு சில விஷயங்கள் என்ன நினச்சனோ, இப்போ இல்லை, எனக்கு இது ஓகேயா இருக்கேன், எனக்கு இது அழகாக தான் இருக்குதுன்னு நான் அந்த ஃபிட்னஸ்னால என்னை நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுனால தான் அந்த ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறியிருக்கு. ஸோ அது ஃபிசிக்கலி ஒரு அப்பியரன்ஸ் நல்லதாக மாற்ற போயும் மென்டலி இன்னும் நல்லாயிருக்கு. மென்டலி ஏன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு போது நான் கான்ஃபிடென்ட் எனக்கு எங்கே கொடுக்குதுன்னா, நான் ஒரு பண்ணுற ட்ரெஸ்ஸிங்கில் எனக்கு கான்ஃபிடென்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறது அதுதான். ஸோ ரெண்டாவது தான் நான் பேச போகிற விஷயங்கள்லாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கான்ஃபிடென்ட்டு நான் என்னை பார்த்தோன்னே அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்,
வாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விஷயங்கள் மாறுச்சு தெரிஞ்சது. அப்படிங்கிறதுனால இந்த ஃபிட்னஸை வந்து லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். ஒரு நாள் ஜிம் மிஸ் ஆகுது அப்படின்னா நான் ஃபுட்டில் எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும், இல்லை நான் 10 நாள் ஜிம் போக முடியலன்னா 10 நாள் நான் என்ன டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இந்த ஃபிட்னஸை வந்து நான் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Taste the Milky Mist ice cream. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.